இன்னைக்கு பிப்ரவரி 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து விஜய பார்க்கறதுக்காக கீழ வரார்ல. அப்ப விஜய் வந்து அப்பதான் பால் பாக்கெட்டோடி வர்றாரு. உடனே ஹாய் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச வர்றாரு. அப்ப உடனே குமரன் சொல்றாரு, நீங்க ஏன் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு உடனே கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி உங்களோட மேலேயே பக்கத்துல வந்து குடி வந்திருக்கிறேன். நான் வந்து பால் கூட காய்ச்ச போறேன். இந்த பால் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அதனால நீங்கலாம் வந்துருங்க. பக்கத்துல இருக்கவங்களலாம் கூப்பிடணும்ல அப்படின்னோனே, குமரன் வந்து கோவப்படுறாரு. நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கிறீங்க? நாங்களே இந்த மாரி ஒதுங்கி தானே வந்திருக்கோன்னோனே, எதுக்கு இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பிபி ஏறிற போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த ஹவுஸ் ஓனர் வராரு. இப்ப ஹவுஸ் ஓனர பார்த்தோனே விஜய் அவரையும் இன்வைட் பண்றாரு. உடனே, "என்ன நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க போல" அப்படின்னோனே, "இல்ல அவரே பால் காய்ச்சறதுக்காக நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன்னோனே, இப்படிதான் இருக்கணும். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கணும்" அப்படி சொல்லிட்டு அவர் கடைக்கு போணும்னு ஹவுஸ் ஓனர் கிளம்பிறாரு. இப்ப விஜய் வந்து குமரனுக்கு கங்கிராச்சுலேஷன் சொல்றாரு. அந்த மாரி டைட்டில் வின் பண்ணதுக்கு. ட்ரீட் தர்றீங்க, கண்டிப்பா தர்றீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு. இப்ப குமரன் மேல போகும்போது, அ அங்க எல்லாரும் கேட்கறாங்க. அவர் வந்து இந்த மாரி பக்கத்து பொசிஷன்லயே குடி வந்திருக்கிறாராம் அப்படின்னோனே, காவேரி வந்து யார் எங்க வந்தா நமக்கு என்ன? நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன்லம்மா. நம்ம நம்ம வேலைய பார்ப்போம்னு சொல்லிட்டு காவேரிக்கு அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அப்புறமா கங்கா கிட்ட போயிட்டு எவ்வளோ நேரம் தான் காஃபி வச்சுட்டே இருப்ப? ஆறிராதுன்னு சொல்லிட்டு அவர் காவேரி எடுத்துட்டு எல்லாருக்கும் குடுக்கா அப்படின்னோனே, இல்லம்மா ரூம்லயே வருமான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரூம்ல கொண்டு வரலையா, அதனால நானா வெளியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடிர்றாங்க. இப்போ இங்க உள்ள போயிட்டு, என்னது பால் காய்ச்ச போறாரா? அடுப்பே பத்த வைக்க தெரியாது. கைய கிய சுட்டுக்க போறாரு. இப்ப அவர பார்க்கணுமே, எப்படி பார்க்கறது? எப்படினாச்சும் பார்க்கணுமே. பேசாம பின்னாடி வழியா போய் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நெனைக்கிறாங்க. அப்ப பார்த்து சாரதா கிட்ட சொன்ன பண்ணி குடுத்த சத்தியம் ஞாபகம் வருது. பேசவும் தானே மாட்டோம்ன்னு சொன்னோம். பார்த்தா தப்பில்லல்ல, தப்பில்ல, தப்பில்லன்னு சொல்லிட்டு காவேரியா போயி பின்னாடி டோர ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்க விஜய் வந்து ஒரு தேங்காவ வச்சுட்டு தேங்காய் கூட வந்து போராடிட்டு இருக்கிறாரு. தேங்காய் உடைக்க முடியாம. இப்படி உடைக்கணுமா? பேசாம சாமி படத்துக்கு முன்னாடி போய் செதற தேங்காய் உடைச்சுருவோமா? அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு போஸ்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. காவேரி பார்த்துட்டு காவேரிக்கு சிரிப்பா வருது. அப்புறமா உள்ள வந்துட்டு மறுபடியும் போய் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டி வந்துருந்தாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே திரும்புறாங்க. பாட்டி நிக்கிறாங்க. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "போய் பேசுடி" அப்படின்னோனே, "நீயா பாட்டி சொல்ற? இல்ல நீ ஒரு விஷக்கிருமி. நான் உன்ன நம்ப மாட்டேன்னோனே, இந்த மாரி எதுவுமே வேணான்னு சொல்லி உனக்காண்டி தானே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து நிக்கிறான். அவன நீ போய் புடிச்சுக்கோ. வெண்ணிலா கிட்ட மட்டும் போகாம நீ அவன பார்த்துக்கோ. எதுவுமே வேணான்னு சொல்லி நமக்காக வந்திருக்கான்ல" அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னோனே, "நீ போய் பேசு. சாரதா வரலாம் நான் பார்க்குறேன்னோனே, வேணாம் பாட்டி அம்மாக்கு வேற சத்தியம் பண்ணி குடுத்துருக்கிறேன். நான் போய் பார்த்துட்டே இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள விஜய் போயிடுறாரு. "ஐய்யய்யோ! போயிட்டாரே!" அப்படி சொல்லிட்டு காவேரி இது பண்றாங்க. அப்புறமா 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாரதா வராங்க. "என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னோனே" பாட்டி அந்த தூரமா ஒரு காக்கா இருக்குல்ல, அத விரட்டிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு சூக்காக்கா, சூக்காக்கான்னு விரட்டிட்டு இருக்கிறாங்க. போ உள்ளன்னோனே, "வயசாயிருச்சுல, நீங்க என்ன காக்கா விரட்டிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க" அப்படின்னு சொல்லிர்றாங்க. இப்ப வீட்ல யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. நர்மதா தான் போய் டோர ஓப்பன் பண்றா. டோர ஓப்பன் பண்ணோனே, "விஜய் மாமா" அப்படின்னோனே, கரெக்ட்டா சொன்ன. சத்தமா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் வந்து உள்ள வந்துடுறாரு. அப்புறமா காவேரி ரூம்லேருந்து வெளியில வராங்க. காவேரிய பார்த்துட்டு சிரிச்சுட்டே நிக்கிறாரு. அப்புறமா, "இந்த மாரி தேங்காய் உடைக்கணும் பால் காய்ச்சறதுக்கு. அதுக்கு ஒரு டூல் வச்சிருப்பீங்கல்ல, அது கொஞ்சம் தர்றீங்களா?" அப்படின்னோனே, சாரதா வந்து திட்டுறாங்க. இப்ப விஜய் வந்து, "சரி, சரி கூல், கூல் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் கிளம்பிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் பாய், பாய்ன்னு சொல்லிட்டு, "என்னால அந்த பொண்ண திட்டாதீங்க. ஷி இஸ் நைஸ் கேர்ள்" அப்படி சொல்லிட்டு காவேரிய சொல்லிட்டு காவேரிக்கும் பாய் சொல்லிட்டு விஜய் அப்படியே எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்ப வந்து பால் காய்ச்சணும். சாமி ஃபோட்டோ மாட்டிட்டு மாலைலாம் போட்டுட்டு, தேங்காய் உடைக்கணுமா? இல்ல பால காய்ச்சி வச்சுட்டு தேங்காய் உடைக்கணுமா? பால காய்ச்சி வச்சுட்டு தானே தேங்காய் உடைப்பாங்க. அப்படின்னு யோசிக்கிறாரு. பால எப்போ காய்ச்சணும் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.